ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட் அங்கே வந்திருக்கோம். இது வந்துட்டு பாகாலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்ரு கண்டோலியம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஃபோர்ட்டுங்க. அது 16th செஞ்சுரியில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பிளேஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போதே அங்கேயும் ஒரு சில தமிழ் பீப்புள்ஸ் நான் பார்த்தோம். போர்ச்சுகீஸர்னால கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டச்சு பீப்புள்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு இன்னும் தெரில. அது ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா தனியாக ஒரு வீடியோ போடணும். ஸோ ஓகே, நம்ம ஜஸ்ட் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது, நல்லா இருந்துச்சு. ஃபோர்ட் வந்து பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தேன் நான். அந்த காலத்துலேயே பாருங்கள் இந்தளவுக்கு கட்டியிருக்காங்கண்ணே. நிறைய பேர் வந்திருந்தாங்க இது விசிட் பண்ணுறதுக்கு. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸில் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. ஏன்னா லொக்கேஷன் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்மாக நீங்கள் கோவா போனீங்கன்னா இந்த ஃபோர்ட் வந்து கன்ஃபார்மாக போய் பாருங்கள். அப்புறம் வந்து கீழே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே வந்து ஹிஸ்ட்ரிலாம் போட்டு தனியாக ஃப்ரேமாக ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. நிறையா ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அஞ்சுனா பீச் அங்கே வந்துட்டோம். அதுவும் பாகா பீச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஸோ ஈவினிங் டைம் ஒரு 5:30க்கு நான் அங்கே ரீச் ஆனோம். ஏன்னா இங்கே சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, வரும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருந்துச்சு வியூவு. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. டைம் போகிறதே தெரியல, அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச் காற்றுக்கு அப்படியே டைம் போகிறது தெரியல, ஃபுல் என்ஜாய்மெண்ட். இங்கே வந்து மார்க்கெட் ஏரியா ஃபேமஸுங்க. ஃபஸ்ட்டு தான் மார்க்கெட் பக்கம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு இங்கே மார்க்கெட், இங்கே பர்ச்சேசிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, சன்செட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, அப்படியே நீங்கள் போகிறேன், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சன்செட் ஆகிறது அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக போனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன் நான். சரிங்களா? ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஃபாரினர்ஸும் இங்கே அதிகமாக இருந்தாங்க இந்த பீச்சில். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பீச்சில் இருந்தால் டைம் போகிறது நமக்கு தெரியாது. நம்மளை விட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 டாக் வந்துட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டுங்க. தண்ணியை பார்த்தா நம்ம தான் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஆட்டம் போடுவோம். பட் இந்த டாக் ஆட்டம் போடுறது பார்த்தீங்கன்னா அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுதுங்க. ஓகே, இப்போ சன்செட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கோவா போயிருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு